பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் அணி கலந்தாய்வு கூட்டம். பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் அணி கலந்தாய்வு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹோட்டல் பென்ஸ் பார்க்கில் நடைபெற்றது. வழக்கறிஞர் வினோத் பி செல்வம் தலைமையில் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வழக்கறிஞர் அணியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அவர் தனது உரையில் கூறும்போது, வழக்கறிஞர் அணி என்றாலே வலுவான அணி, திமுக அணிதான் என்பதை மாற்றி பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் அணி வலிமையானது என்று கூறும் நிலைக்கு உழைக்க தேர்தல் காலம் வந்திருக்கிறது. அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். வழக்கறிஞர் வினோத் பி செல்வம் பேசுகின்ற போது, பாரத பிரதமர் மோடியின் மாபெரும் வெற்றிக்கு வழக்கறிஞர்களாகிய உங்கள் ஒத்துழைப்பு அவசியம் தேவை. ஒத்துழைப்பு தாருங்கள், மாபெரும் வெற்றியை மோடியின் கரத்தில் ஒப்படைப்போம் என்றார். கூட்டத்தில் வழக்கறிஞர் நதியா சீனிவாசன், வழக்கறிஞர் குணசீலன், வழக்கறிஞர் ஷியாம் கணேஷ், வழக்கறிஞர் கிரண், வழக்கறிஞர் வெங்கடேஷ் பாபு, வழக்கறிஞர் ரங்கநாதன், வழக்கறிஞர் செங்குட்டுவன், வழக்கறிஞர் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி. தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு தமிழகத்துல பிஜேபியோட பொசிஷன் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததும், அதாவது 2021க்கு முன்பாகவும் 2021க்கு பின்பு இந்த கிபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிசிஏடின்னு சொல்ற மாதிரி இந்த 2021க்கு பின்பு பிஜேபியோட வளர்ச்சி என்பது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறது. நிறைய பேர் இதுக்காக பல பேரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்திருக்கு. தலைவர் அண்ணாமலையோட வருகை ஆகட்டும், இல்லைன்னா நல்ல திறமையான மாவட்ட தலைவர்கள் ஆகட்டும், மண்டல அளவில் செயல்படக்கூடியவராகட்டும், அடிமட்ட தொண்டன் ஆகட்டும், சோசியல் மீடியால பிஜேபியோட பலம் ஆகட்டும், அது எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஆளுங்கட்சியை ஒரு மிகுந்த ஒரு ப்ரெஷர்ல போடும் போது அதிகப்படியான பிஜேபியை சார்ந்த சகோதர சகோதரிகள் சிறையில் அதிகமாக அடைக்கப்பட்டு வந்தார்கள். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தைரியமா கட்சியில இத்தனை நபர்கள் பணியாற்றி கொண்டு தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தைரியம், லாயர்ஸ் ஆக நீங்க இருக்கீங்க, தைரியம் தான். உங்களோட பேக்கிங் இருக்கு, நீங்க காப்பாத்துறீங்க தைரியத்துல மட்டும்தான். இது நிதர்சனமான உண்மை. அண்ணன் பாருங்க, அது தெரியும். மேபி நான் மனசை திட்டிட்டு கூட இருக்கலாம். நான் தான் அவரை பிஜேபியில ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் தான் போயிருந்தேன். ஏன்னா அவர் பர்சனல் ஒர்க்கை பாக்குறாரு கூட தெரியல. ஏன்னா பொழுதுக்குமே 70